இன்றைக்கி வந்து ரோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆர்கண்டி கிளாத்து, சிசரு, 2 கம்பி, என்ன கலரில் செய்ய போகிறோமோ அந்த கலரில் நூல், ஒரு க்ரீன் கலர் டேப்பு. இந்த கிளாத்தோட பேர் வந்து ஆர்கண்டி கிளாத்து. இது கிராஃப்ட் ஒர்க் கடையில் கிடைக்கும். 1 மீட்டருக்கு வச்சுருப்பாங்க. இப்போ நான் இந்த அளவு செய்ய போகிறேன். நார்மலாக ஒரு ரோஸ் செய்யக்கூடிய அளவு இது. நல்லா மடித்து விட்டிங்கன்னா அதுவாகவே ஸ்டிப்பாக நின்றுக்குறோம். இந்த துணி வந்து பெருசாகிடுச்சு சின்னதாகிடுச்சு அப்படின்லாம் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. திரும்ப அதே மாதிரி அளவில் இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கோங்க. ரோஸோட சுற்று வந்து நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம இப்போ கட் பண்ணது பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளம் இருக்கும். இவ்வளோ நீளத்துக்கு வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் 2ஆக மடிச்சுட்டு கட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா செவ்வகமாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிடக்கூடாது. அந்த ஷேப் வந்து நமக்கு வராது. சதுர அளவுக்கு கட் பண்ணணும். இவ்வளோ தூரம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அன்ஷேப் ஆயிரும். ஸோ நீங்கள் பாக்ஸ் மாதிரி வர அளவு, அந்த அளவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ப்ளூ கலர் வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எல்லோ கலர் கட் பண்ண போகிறோம். ப்ளூவை எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லோவும் கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சதுரமாக இருக்குதுங்களா, 2 கார்னர் சைடு எடுத்துக்கோங்க. அதான் முக்கோணம். இந்த சைடு லாஸ்ட்டு, இந்த சைடு லாஸ்ட்டு. இதை எப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த இதை வச்சுக்கோங்க. இப்படி இந்த இதில் ஒட்டி இப்படி வைக்காதீங்க. இது மேலே இப்படி வைங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் இந்த பக்கம் சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி மாற்றி மாற்றலாம் தெரியாது. இந்த இதை இப்படி இழுத்தீங்கன்னா இந்த இது இப்படி இழுக்கும். உங்களுக்கு நல்லா நமக்கு அது ரப்பர் கிளாத் மாதிரி நமக்கு வரும். இதை எப்படி திரும்பி விட்டுறணும். நல்லா சுற்றி விட்டிங்கன்னா பூ ஷேப்பில் வந்துடும். அந்த இதழ் ஷேப்பில். இந்த கார்னர் 2 இருக்குது பார்த்திங்களா, இதை இப்படி மடித்து இப்படி சுருட்டி விட்டிங்கன்னா நெஜ ரோஸோட இதழ் எப்படி சுருண்டுருக்குமோ அப்படியே இருக்கும். ஸ்டார்டிங்கில் செய்ய கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா சரியாயிடும். திரும்ப பார்த்துக்கோங்க. இந்த கார்னரு, இந்த கார்னர் இப்படி மேலே மேலே வச்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன ஷேப்பில் பண்ணுறீங்களோ இந்த கிளாத் வந்து உங்களுக்கு அது மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இந்த 2 கலரையும் இதே மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நம்ம அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்கை ப்ளூ கலரில் செய்ய போகிறேன். ஸ்கை ப்ளூ கலர் நூறு எடுத்துக்கோங்க. இப்படி அந்த கம்பி மேலே லைட்டாக சுற்றிக்கோங்க.
பூக்கெல்லாம் எப்படி நாட் போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நான் சொன்னேன்ல கோனில் இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் அதை செய்யுங்கன்ட்டு. அது வந்து இப்போ நீங்கள் சென்டரில் இப்படி நடுவில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சின்னதாக இருக்கிறதெல்லாம் பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம சுற்றிலும் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது இப்படி வச்சுட்டு அப்படியே சுருட்டுங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் அது ரோஜாவோட நடுவில் உள்ள அந்த இது தெரியுதுன்ட்டு. எல்லாத்துலேயுமே நாட் போட்டுக்கோங்க. பூ கட்டும்போது என்ன நாட் போடுவீங்களோ அப்படியே போட்டுக்கோங்க. இந்த இதில் முடிச்சிருக்கோம். நம்ம கொண்டு போய் இங்கே சுற்றக்கூடாது. எங்கே முடிச்சிருக்கீங்களோ அங்கேருந்து இப்படி சுற்றிக்கோங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே அந்த நூலை மட்டும் இது பண்ணுங்கள். நீங்கள் சுற்றணுன்னு அவசியம் இல்லை. சேஃப் மட்டும் வச்சுட்டு இந்த கீழே வரைக்கும் அந்த பார்த்துக்கோங்க. இந்த கண்ணு இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேர் ரோஸ் அந்த மாதிரி தெரியும். நமக்கு இந்த அளவு போதும் அப்படின்னா இதே அளவில் செஞ்சுக்கிட்டலாம். இன்னும் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம பெட்டல்ஸை கூட வச்சு சுற்றிட்டே இதே மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போ இது மீடியம் அளவு. இப்போ நமக்கு ரோஸ் மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ இந்த கலர் நூல் எதுக்கு போட்டோம்னா இந்த கலர்லேயே போட்டோம்னா தான் தெரியாமல் இருக்கும். சில நேரம் நம்ம அந்த டேப் ஒட்டும்போது எங்கிட்டாவது விலகிருச்சு அப்படின்னா ப்ளூ கலர்லேயே தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்தந்த கலருக்கு போடுறோம். இப்போ இந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ரோஸை இழுக்கும்போது எப்படி இருக்குங்க அதே மாதிரி இதுவும் அப்படியே இழுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் எப்படி இருக்கோ அப்படியே சுற்றாமல் கொஞ்சம் லைட்டாக இழுத்து அப்படியே சுற்றுங்க. சுற்றுனீங்கன்னா கம் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கிறோம். அந்த நூல் தெரியாத அளவுக்கு நல்லா அப்படி இழுத்து அப்படியே சுற்றுனீங்கன்னா அப்படி இழுத்து சுற்றிடுங்க. வந்து நம்ம காம்பு வந்து க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இழுத்திங்கன்னா அதே பிஞ்சிரும். இப்போ நமக்கு மேலே இந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் நூல் தெரியுது பாருங்கள்.
இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம ரோஸ் மெத்தடில் வந்துச்சு. இதை வந்து நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். ஆனால் தண்ணியில் நனைக்காமல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லோ கலர் ரோஸையும் செய்ய போகிறோம். இப்போ நம்ம 2 ரோஸையும் செஞ்சாச்சு.